பிறந்த குழந்தைக்கு அரைப்பேன், மோதிரம் பாட மாட்டேன். பிரசவ செலவு இருக்குல்ல, அதை இலவசமா செய்வேன், தரமா கொடுப்பேன் என் பிள்ளைக்கு. அதுல 2 லட்சம் 1 லட்சத்தை மிச்சம் பண்ணி கொடுப்பேன். அவன் 2 பையன் மோதிரம் என் பிள்ளைக்கு போடுவேன். இலவசம்ங்கிறது கிடையாது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை, வறுமை இனி என் மக்களின் வாழ்க்கையில கிடையாது. இப்ப உன் மகன் என்ன கேட்டேன், என்ன பொண்டாட்டி வரைக்கும் இலவசம் கொடுத்துட்டா நம்ம மானம் வெக்கம் சூடு சொல்லலாம்னு வாங்கிட்டோம்டா. புள்ள இலவசம் தரம்னா ஏற்பமா? எப்படி சிரிக்கிறா பத்தியா? கேவலமா இருக்கு பத்தியா? தலைவணீரா பத்தியா? கோபம் இருக்கு பத்தியா? அவமானம் இருக்கு பத்தியா? அதே மானமும் ரோசமும் அண்டா குண்டா மிக்சி கிரைண்டர் அரிசி பருப்பு கொடுக்கும்போது வரணும்டா. கொடுக்கும்போது இங்க வாப்பா, இது என்னப்பா இலவசம் எங்களுக்கு, நீ வாங்கும்போது காசு கொடுத்து வாங்கினியா இல்லையா? காசு கொடுத்து வாங்கின, காசு கொடுக்குறிய. இதை ஒரு தடவை கேளு, என்ன பதில் சொல்றாரு பாரு. யார்ட்டாவது கேளு. உனக்கு சேவை செய்ய நான் ஏன்டா காசு தரணும்? உனக்கு சேவை செய்ய நான் எங்க காசு தரணும்? நீ தான் என்கிட்ட கொடுக்குறியே. கரண்டுக்கு காசு கொடுத்துற, தண்ணிக்கு காசு கொடுத்துற, ரோட்டுக்கு காசு கொடுத்துற, வீட்டுக்கு வரி கொடுத்துற, கல்விக்கு காசு கொடுத்துற, மெடிக்கலுக்கு, எஜுகேஷனுக்கு, எல்லாத்துக்கும் டாக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் நீ வரியை கொடுத்துற. இந்த வரியை வாங்கி என்னன்னா என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் பெற்றோர்களே, உன் மகன் எனக்கு நானே பள்ளிக்கூடம் கட்டி படிச்சுக்கிற முடியாது, எனக்கு நானே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிற முடியாது, எனக்கு நானே ரோட போட்டு போய்க்கிற முடியாது. புரியுதா? அப்ப இதையெல்லாம் செய்யறதுக்கு பொதுவா ஒரு அமைப்பை உருவாக்குறோம். எனக்கு, உனக்கு, நம்ம அப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்க ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த அமைப்புக்கு பேர் அரசு. அந்த அரசுக்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் எல்லாமே ஒரு வரியை கொடுத்துரும். இந்த வரியை வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுக்கு நலத்திட்டமா எஜுகேஷன், கல்வி, மெடிக்கல், மருத்துவம், குடிநீர், வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டரு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், டிரான்ஸ்போர்ட், ரோடு அண்ட் டிரான்ஸ்போர்ட், இப்படி பிரிச்சு பொதுமையா சேவை சர்வீஸ் பண்றதுக்கு தான் கவர்மெண்ட் அரசு. இதை செய்யறதுக்கு தானே அரசு. இதை செய்யாம ரோடு தனியார் முதலாளி, மின்சாரம் முதலாளி கொடுப்பாரு, தண்ணி அப்போலோ, கின்லே, மினரல். அந்த அப்போலோ ஓனர் எங்கடா இருக்கான்? எங்க பார்த்திருக்கா? தெரியாது. இந்த இவன் இருக்காமல அமேசான். அமேசான் யாரு? அமேசான் எந்த சந்தில எந்த பொந்துல இருக்கான்னு தெரியாது. ஆனா குண்டூசியில இருந்து, விளக்குமாரில இருந்து, எல்லாத்திலையும் கால் செருப்புல இருந்து போன் அடிச்சா நீ ஆன்லைன்ல சொன்னீங்கன்னா கொண்டாந்து வித்துருவான், கொடுத்துட்டு போயிடுவான். இங்க நம்ம மளிகை கடை வச்சிருக்கேன், கதையை மூடிட்டு போயிட்டேன். ஒன்னும் கிடையாது. எல்லாத்தையும் மாத்தணும்னா உன் மகனுக்கு நீ வாக்கு செலுத்தணும். வழியே கிடையாது, வழியே கிடையாது. என்னை கெட்டியா பிடிச்சுக்க உன் மகனை. என் அளவுக்கு உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்க இனி ஒரு மகன் பிறந்து வந்தாதான். இந்த மண்ணை, உன்னை என் அளவிற்கு பேரன்பு கொண்டு நேசிக்க, காதலிக்க இதுவரைக்கும் ஒருத்தனும் பிறக்கல. இனிமே எவனாவது பிறக்கணுமா தெரியும். அது தெரியல பார்த்துக்க. அதனால ஒழுங்கா ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டு நாட்டை மகன்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதி அப்பாடு. சிறந்த நாடா நான் மாத்தி காட்டுறேன். ஆமா, 15 வருஷமா உங்க முன்னாடியே பேசிட்டேன். என் ஒருத்தனுக்கு தான் இந்த ஆட்சியில் இருக்கிறேன் பயப்படுறேன். நான் வந்தாதான் வீடு இடிக்கிறத நிப்பாட்டுறேன். நான் வந்தாதான் டங்ஸ்டன் தொழிற்சாலை, சுரங்க தொழிற்சாலை நிறுத்துறேன். நான் வந்தாதான் பேனா சிலையை வைக்கிறத நிறுத்தினா வச்சிருந்திருப்பேன். பயப்படுவான். நான் எனக்கு ஒருத்தனுக்கு பையன் தான் ஏர்போர்ட் கட்டாம பறந்தூர் நிக்குது. என் ஒருத்தனுக்கு பையன் தான் 8 வழிச்சாலை போடாம இருக்குது. பார்த்துக்க, நாட்டை மகன்கிட்ட கொடுத்துரு. உன் முன்னாடி பேசின உன் மகனை சட்டசபைக்கு அனுப்பு. ஒரு பையன் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டான்னா அடுத்த தடவை நீ தோக்கடிச்சிரு. பாப்போம் போட்டு பாரு ஓட்ட, அப்புறம் பாரு நாட்டை. போயிட்டு வர மகன். நன்றி.